நெகமியா 1ஆம் அதிகாரம் வசனம் 3. They said to me, the remnant therein, the province who survived the captivity are in great distress and reproach, and the wall of Jerusalem is broken down and its gates are burned with fire. அதற்கு அவர்கள், சேருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது தீமை ஏற்பட்டால், நீங்களும் நானும் ஏதாவது ஒரு ஆபத்தில் சிக்கிக் கொண்டால், உங்களுக்கும் எனக்கும் நான் ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கிக் கொண்டேன் என்று புரிந்து கொண்டால், அந்த ஆபத்து என்ன வேணும் என்றாலும் இருக்கலாம். நீங்கள் சிக்கிக் கொண்ட ஒரு நிலையிலே நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய விஷயம் என்ன என்பதை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கொஞ்சம் நான் ஆழமா சொல்ல விரும்புகிறேன். சில ஆபத்தில் சிக்கிக் கொண்டேன் என்று புரிந்த பிறகு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரிவது கிடையாது. ஒன்று, தற்கொலைதான் ஒரு நல்ல வழி என்று அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள். செத்துலாம் என்பதான எண்ணங்கள் உருவாகிறது. வேலையிலிருந்து போன உடனே உங்களுக்கு நன்றாக தெரியும் எப்படி நான் என்னுடைய குடும்பத்தை இந்த சிட்டியில் நடத்துவது என்பதான எண்ணங்கள் உங்களையும் என்னையும் தாக்கலாம். வியாதிக்குள்ளாக நீங்கள் போன உடனே வைத்தியர்களுடைய ரிப்போர்ட்டை வைத்துக்கொண்டு நீங்கள் நானும் நம்முடைய மனதில் ஓடுற காரியம் இப்படியாப்பட்ட ஆபத்துக்குள்ளாக சிக்கி கொண்டபடியால் நான் இனி அநேக நாட்கள் ஜீவிக்க வாய்ப்பில்லை என்று நாம் ஆபத்தில் சிக்கின உடனே நாம் அந்த ஆபத்துக்கு அடுத்து மெய்யாகவே யோசிக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்று நாம் பார்க்காமல் தகாதவைகளை யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி யோசிப்பது சரியல்ல. ஆகையால் நீங்கள் நான் ஏதாவது ஒரு ஆபத்தில் சிக்கிக் கொண்டால், ஏதாவது ஒரு தோல்வியில சிக்கிக் கொண்டால், ஏதாவது ஒரு வியாதியில சிக்கிக் கொண்டால், ஏதாவது சொல்ல முடியாத ஒரு கடன்ல சிக்கிக் கொண்டால், யார் கையிலாவது மாட்டிக்கொண்டால், வெளியே வர முடியாத அளவுக்கு ஒரு பெரிய பள்ளத்தில் விழுந்து போனதே ஆனால் நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை இன்றைக்கு நெகமியாவுடைய சம்பவத்தை முன்வைத்து சொல்ல விரும்புகிறேன். நெகமியாவுடைய காதல ஒரு பயங்கரமான ஆபத்துல தானும் தன்னுடைய ஜனங்களும் சிக்கிக் கொண்டார்கள் என்று நெகமியாக்கு நன்றாக புரிய வந்தது. நெகமியா என்னதான் பெரிய சக்கரவர்த்தியுடைய பான பாத்திரக்காரனா இருந்தாலும் அவனும் அவனுடைய வீட்டாரும் சுகமா இருக்கிறோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, செக்யூரிடம் இருக்கிறோம் என்று அந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்தால் எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் ஒரு யூதன் அப்படி யோசிக்கவே மாட்டான். யூதனுக்கு ரொம்ப அவசியமாய் தேவைப்படுகிறது ஜெருசலேம். அந்த ஜெருசலேமுக்குள் இருக்கிற தேவாலயம், அதோட நிலைமை என்ன? எருசலேமுடைய தேவாலயத்துடைய நிலவரத்தை வைத்துதான் யூதன் தன் நல்லா இருக்கானா நான் நல்லா இல்லையா என்பதான ஒரு நிலவரத்திற்கு வருவான். எப்போதெல்லாம் எருசலேம் நகரத்தில் புறஜாதிகளுடைய கால்கள் இருக்கிறதோ அப்பொழுது யூதனுக்கு நன்றாக தெரியும், இன்னும் நாம் கர்த்தருடைய கோபத்திலே, கர்த்தருடைய நியாயமான நியாய தீர்ப்புல தண்டனையில இன்னும் நாம் உள்பட்டிருக்கிறோமே தவிர அதுல இன்னும் நாம் வெளியே வரவில்லை. ஆகையால் நெகமியா பெரிய ஒரு ஐஸ்வர்யவான், கவர்னர், சக்கரவர்த்தியா இருக்கிற அர்டக்செக்சிஸ் என்று சொல்லப்படுற அர்த்தசஷ்ட என்பதான ராஜா, முழு யுத்தத்தோட நம்புகிற ஒரு ஃபெய்த்ஃபுல் கப்பேரர் நெகமியா. அவர் இருக்கிற காலகட்டத்தில் தான் கட்டப்பட்ட மதில்கள், சுவர், எருசலேமுடைய வால் கட்டாதபடிக்கு இதே அர்டக்செக்சிஸ் ராஜா நிருபத்தை எழுதி அனுப்பினார் நிறுத்த வேண்டும் என்று. ஆனால் எருசலேமில் இருக்கிற அந்த ஒரு பட்டணத்துடைய மதில் கட்டப்பட்டதா நிறுத்தப்பட்டதா, அங்க இருக்கிற யூதருடைய நிலவரம் என்ன என்பதான விஷயம் நெகமியா காதுல இன்னும் படல. நெகமியா அனானி என்று சொல்லப்படுகிற கூட பிறந்த சகோதரன் நெகமியா சந்திக்கத்தக்கதாக சில யூதர்களோடு கூட போகும் பொழுது நெகமியா முதல் கேள்வி வசனம் 2, என் சகோதரரில் ஒருவனாகிய அனானியும் வேற சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது என்றார்கள். இப்படி சொன்ன உடனே நீங்கள் நானும் என்ன செய்திருப்போம்? நீங்கள் நானும் நியூசிலாண்டிலேயோ அல்லது இங்கிலாந்துலயோ லண்டன்லயோ அல்லது அமெரிக்காவில் இருக்கும் பொழுது நம்முடைய சொந்தக்கார் யாராவது இன்னொரு மாசத்துக்குள்ள நாம் இருக்கிற இந்த இந்திய தேசத்துல பெரிய யுத்தம் ஏற்படுகிறது, பஞ்சம் உண்டாகும் என்று சொன்ன நாம் என்ன செய்வோம்? முதலாவது நம்ம குடும்பத்தெல்லாம் இங்க வருவதற்கு என்ன வசதி செய்ய வேணுமோ அது நாம் செய்வோம். நெகமியா அப்படி செய்யவில்லை. நெகமியா தன்னுடைய குடும்பத்தையும் கூட பிறந்தையும் தன்னுடைய இனத்தாரையும் தான் இருக்கிற இடத்திற்கு அவன் சூசான் என்று சொல்லப்படுகிற பெரிய ஒரு அரமனை இருக்கிற சாதாரணமான ஆள் உள்ள நுழைய முடியாத ஒரு பெரிய மதிலில் எழுப்பப்பட்ட பெரிய பட்டணம் அது. அந்த பட்டணத்தை அவன் கூப்பிட்டு செக்யூர்டாக வைக்க முடியும் நெகமியா. பட் நெகமியா அப்படி செய்யவில்லை. இந்நதரவை யாரும் நெகமியா அங்க போகிறார். ஆகையால் தான் ஆபத்தில் சிக்கி கொண்டோம் என்பதான ஒரு நிலவரம், ஒரு சூழ்நிலை நமக்கு புத்தி தெளிந்த உடனே என்ன செய்ய வேண்டும்? ஒரு சகோதரனுக்கு
பிரெயின் டியூமர். அவருக்கு பிரெயின் டியூமர் இருக்கிறது தெரியவேல, வேற தலைபாரம் தலைவலி தான் இருந்தது. எப்போ அந்த பிரெயின் டியூமர் தலையில இருக்கிற அந்த பிரெயின்ல இருக்கிற கட்டி ஒடிஞ்சி ரத்தம் சிதறடிக்கப்பட்டதோ ஸ்கேன்ல தெளிவாக தெரிஞ்சது, பரவிச்சுது, இனி நீ பிழைக்க வாய்ப்பில்லை என்று. அந்த செய்தி கேட்ட உடனே அவரு முக்கவாசி அப்பவே செத்துட்டார். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதான ஒரு வெளிப்பாடு இல்லை. தலையில இருக்கிற கட்டி ஒடிஞ்ச உடனே உனக்கு பிரெயின் டியூமர் இருக்கு என்று சொன்ன உடனே செத்துணுமா? அதுதான் அர்த்தப்படியா? அப்படியாப்பட்ட ஒரு ஆபத்தில் நீ சிக்கிக் கொண்டேன் என்று சொன்ன உடனே செத்துணுமா? அதுதான் ஒரே ஒரு வழியா? அன்பானவர்களே, சில பேருக்கு வேலை போயிடுது, மாசக்கணக்கா சில பேருக்கு வேலை கிடைக்காத வீட்டிலே இருக்கிறாங்க. என்ன அடுத்து? சோறு போடாம தொறுத்துறதா? இல்லை. இவன் ஒரு வேலை வெட்டி இல்லாதவன் என்று குற்றம் சாட்டுவதா? கிடையாது. நீங்களும் நானும் ஒரு ஆபத்தில் இருக்கிறோம் என்று தெரிந்தவுடன் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தார் எப்படி வந்தால் நடந்து கொள்ளலாம், கிறிஸ்தவன் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது. திருமணத்துக்கு முந்தி ஒரு பெண் கர்ப்பவதியானால் அந்த செய்தி அவங்க வீட்டாருக்கு தெரிய வந்தது. தெரிஞ்ச உடனே suicide, that's not the remedy. அதல்ல பரிகாரம். ஒன்னு சாவுக்கு அடுத்த விஷயங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு நீங்களும் நானும் போகக்கூடாது. கிறிஸ்தவனுக்கு கர்த்தர் தெளிவா சொல்வார், எப்போ நீ வீட்டை ஒழுங்குபடுத்தணும், நீ எப்போ சாவேன், அப்போ அந்த வேலையை செய்ய வேண்டும். அநேக விசுவாசிகள், அநேக ஊழியக்காரர்கள் தாங்கள் சாவதை கர்த்தர் முன்னாடியே சொன்னபடியால் அழகாக குடும்பத்தையும் சபையும் ஒழுங்குபடுத்திட்டு போயிருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லுவார். அது கர்த்தர் சொல்லுவதற்கு முந்தி நீங்க ஆபத்துல சிக்கி கொண்டீங்க, அதில் வெளிவர முடியாது என்று எண்ணின உடனே மரணம் தான் அதற்கு ஒரே ஒரு பரிகாரம் என்று நீங்கள் நான் எண்ணிக்கொள்ளக்கூடாது. நெகேமியா அப்படி செய்யவில்லை. கிரேட் மேன். செய்தியை கேட்டு உன்னை ஜனங்களை காப்பாற்றுவதற்காக அவன் தன்னுடைய குடும்பத்தாரை தான் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வரவும் இல்லை. யோசேப்பு செய்தார். அது எப்போ யோசேப்பு கானான் தேசத்துல பஞ்சம் உண்டானது என்று செய்தி வந்ததோ தன்னுடைய சகோதரர்களை அனுப்பி தன்னுடைய ஒட்டுமொத்த வீட்டாரையும் 70-75 பேரை தான் இருக்கிற பார்வோனுடைய இடத்துல கொண்டு வைத்தார். எகிப்தில பாதுகாப்பாக. பஞ்சம் இன்னும் கொடூரமாக இருக்கும், இதோட மோசமா போகும், உங்களுக்கு விதையும் கிடையாது, தண்ணி சுத்தமா கிடைக்காது, அதனால குடும்பத்தை நீங்க கொண்டு வா என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தை ரொம்ப அற்புதவண்ணமாய் பாதுகாத்தாரு யோசேப்பு. ஆனா நெகேமியா அப்படி செய்யவில்லை. நெகேமியா என்டையர்லி டிஃபரண்ட் பர்சன். துர்செய்தி கேட்டு ஆபத்தில் சிக்கிக் கொண்டேன் என்று சொன்ன உடனே நெகேமியாவுடைய அப்ரோச் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறது. இதுதான் நீங்கள் நானும் செய்ய வேண்டும். அந்த செய்தியை கேட்ட உடனே நெகேமியாவுக்கு ரொம்ப நோவாயிடுச்சு. ஏன்னா நெகேமியா காதுல பட்ட செய்தி என்ன செய்தி தெரியுமா? உங்களுக்கு மேல்நோட்டமா வாசிச்சா புரியாது. அதோட ரூட் லாங்குவேஜ் எடுத்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 3. அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும், அடுத்த வார்த்தை, நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றான். அந்த டிஸ்ட்ரெஸ் அதோடு கூட ரிப்ரோச் என்பதான ஆங்கில வார்த்தை வருகிறது. ஒன்னாவது, தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். என்ன அந்த தீங்கையும் நிந்தையும்? தீங்கு பிசிக்கலாக அடிக்கிறது. நிந்தை, அந்த நிந்தை என்ற வார்த்தை தான் கெரப்பா என்பதான எப்ரே வார்த்தை. கெர்பா என்பதான எப்ரே வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நிந்தை என்ற வார்த்தை இங்க போடப்பட்டிருக்கு. ரிப்ரோச் என்ற வார்த்தைக்கு சுத்தி இருக்கிற ஆட்கள் யூதர்களை நிந்தித்தாருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நீ ஒரு ஆம்பளை இல்ல, நீ ஒரு பொம்பளைன்ட்டு பரிகாசம் செய்வது. அந்த வார்த்தைக்கு அர்த்தமே பெண்களுடைய உறுப்பை குறித்து சொல்ற வார்த்தை. அது கெர்பா என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் நிந்திக்கிறார்கள். தீங்கு அடிச்சு உபத்திரவப்படுத்துவது. நிந்திக்கிறார்கள் வார்த்தைக்கு அர்த்தம் யூதர்களை நீ ஒரு ஆம்பளை இல்லை என்று பரிகாசம் செய்து இடிக்கப்பட்ட மதிலை பார்த்து ரொம்ப அவலட்சணமாய் பேசினார்கள். இந்த இடிக்கப்பட்ட மதில் எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இடிக்கப்பட்ட மதில குறித்து நீதிமொழியில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. அதை கொஞ்சம் வாசிக்க விரும்புகிறேன். 25ஆம் அதிகாரம் வசனம் 28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். புரியுது என்ன வார்த்தை? உங்க இருதயம் எவ்வளவு முக்கியன்றது கொஞ்சம் கவனியுங்கள். உங்க மனம் எவ்வளவு முக்கியம். உங்க மனதை ஒரு பட்டணம் எப்படி வாழை போட்டு மதில போட்டு கட்டி காக்கப்படுதோ அதே போல நம்முடைய இருதயத்தையும் மனதையும் காக்க வேண்டும். தன் ஆவியை அடக்காத, யார் தன் ஆவியை அடக்கிறது கிடையாது? Who is not controlling one spirit? ஆவியை அடக்குவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஆபத்துல இருக்கிறன்னு தெரிஞ்ச உடனே தப்பான தீர்மானத்துக்கு போறதுன்றது. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். எதுக்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது? வால் மதில் இடிந்து போன பாழாய் போன பட்டணத்திற்கு ஒப்பா இருக்கிறான் தன் ஆவியை அடக்காதவன். உங்களுடைய ஆத்துமாவையும் உங்களுடைய ஆவியையும் நீங்கள் தான் அடக்க வேண்டும். அத்தை மாத்திரம் இடிஞ்சு போன பாலா இருக்கிற பட்டணம் போல வச்சுட்டீங்கன்னாக்கா ரொம்ப வெளிக்கிருந்து வருகிற எல்லா நியூஸும் எல்லா காட்சியும் அந்த ஆவியை ரொம்ப தொந்தரவு பண்ணும், ரொம்ப பிரச்சனைப்படுத்தும், அத்தை சஞ்சலப்படுத்தும்.
ஐயா, இந்த வார்த்தையை கேட்ட உடனே நெகேமியாக்கு புரியுது அங்க இருக்கிற யூதர்கள் எப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு. நிந்திக்கிறாங்கன்ற வார்த்தைக்கு அர்த்தம் அந்த பாலாய் இடிஞ்சு போன மதிலை பார்த்து இதே போலதான் மானபங்க பண்ணப்பட்ட ஸ்திரீ எப்படி கிடைக்கிறாளோ அதே போல நீங்க எல்லோரும் இருக்கிறீர்கள் என்று புருஷர்களை பார்த்து அவர்கள் மானபங்க பண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீயை பரிகாசம் செய்வது போல இந்த யூதர்களை, முக்கியமாக ஆண்களை பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நிந்தனைக்கான வார்த்தைக்கு அர்த்தம். இது நெகேமியாவுக்கு ரொம்ப நோவாயிடுச்சு. போன வாரமே சொன்னேன், இந்த செய்தி நெகேமியாவை எந்த அளவுக்கு கொண்டு போனது, புறஜாதியாருக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லாத அளவுக்கு கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் எங்களை என்பதை நெகேமியாவுக்கு தெளிவாய் புரிஞ்சது. ஆனா அடுத்த படி என்ன? நீங்களாம் ஆபத்துல இருக்குன்னு சொன்னவன அடுத்த படி என்ன? கடைசி காலத்துல எங்களை யாரும் கவனிக்க மாட்டாங்க, சோறு போட மாட்டாங்க, நான் தனிமாத்தியா இருக்க வேண்டியதா இருக்குது, என்னை யார் கவனிப்பாங்க என்பது ஒரு ஆபத்துல வருது. உங்களுக்கு தெரியுது, உங்க பசங்களை பத்தி உங்களுக்கே தெரியுது, பார்க்க மாட்டாங்க இவங்களா அப்படின்ட்டு. மனைவி என் கூட இருக்கிற சோறு கிடைக்கும், மனைவியே இருந்துட்டானாக்கா என்னை இவங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்றது உங்களுக்கு தெரிய வருது. நீங்க ஆபத்துல சிக்க போறீங்கன்றது உங்களுக்கு தெரியுது. அப்படி தெரிஞ்ச நீங்க அடுத்து அதற்கான சரியான பரிகாரத்தை எப்படி நாடுவது, அதற்கு எப்படி நம்ம சரியா நடந்து கொள்வது, அந்த ஒரு பிரச்சனையை எப்படி கரெக்டாக கையாளுவது என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம யோசிக்கிட்டு தான் இப்போ பாயிண்ட்டை, ஆபத்தில் இருக்கிறன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா ஆபத்துல நீங்களும் இருக்கிறீங்க, நானும் இருக்கிறேன். ஆபத்துல இருந்தேன்னு தெரிஞ்ச அப்புறம் என்ன பண்ண வேண்டும், அடுத்து என்ன செய்ய வேண்டும், முக்கியமானது. நெகேமியாவுக்கு தெரிஞ்சது எருசலேம் இட் இஸ் இன் டேஞ்சர். தேவாலயம் மறுபடியும் இடிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. புறஜாதிகளும் யூதர்களும் கலப்படமாகி அங்க இருக்கிற பெண்களை இவர் எடுத்துக்கொள்வதும் இவங்களுடைய ஆண்களை அவங்களுக்கு கொடுப்பதும் இவ்விதமாக யூதனா யாருன்னு தெரியாத அளவுக்கு, அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆயிடுமே. பெரிய பிரச்சனை சந்திக்க போகிறார்கள் இவர்கள். யூதன் என்பது நம்மை போல் ஆள் கிடையாது. நாம் எங்க வேணாலும் இருந்து அவங்க பாஷை கதை அப்படியே கழுதலாம். யூதன் அப்படி கிடையாது. யூதனுக்கு எப்ரே பாஷையை பேசணும். 13 தெரியுது உங்களுக்கு இந்த புஸ்தகத்துல. கொஞ்சம் நெகேமியா போயிட்டு சில ஆண்டுகள் ராஜா கிட்ட திருப்ப ஊழியம் செஞ்சுட்டு இங்க 12 வருஷம் ஸ்டே பண்றாரு. 12 வருஷம் ஊழியம் பண்ணி எல்லாம் கட்டி எல்லாம் செட்டில் பண்ணி அழகான ஒரு நிலைக்கு கொண்டு வந்த பிறகு திருப்ப சக்கரவர்த்தியை பார்க்க வேண்டியதா இருக்குது. போயிட்டு சில வருஷங்களை விட்டு திருப்ப வராரு. அங்க இருக்கிறவனுக்கு அரமேக் பாஷையாகட்டும் எப்ரே பாஷையோட பேச தெரியல. எல்லாரும் வந்து சுத்தி இருக்கிற புறஜாதியோட பாஷையை பேசிட்டு இருக்கான் யூதன். என்ன காரணம்னு பார்த்தாக்கா கலப்படம். நெகேமியாவுக்கும் எஸ்ராவுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? எஸ்ரா அந்த செய்தியை கேட்டு தன்னுடைய முடியை பிடித்து கொண்டான். நெகேமியாவுக்கு செய்தி கேட்ட உடனே அவன் பண்ண அவன் முடிய பூச்சி எடுத்தா. அப்படி அதான் நெகேமியாவுக்கு எஸ்ரா இருக்கிற வித்தியாசம். இந்த பிரச்சனை இருக்கிற உடனே நெகேமியாவுக்கு சரியா இந்த பிரச்சனைக்கான காரணம் என்னன்றது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு சொல்றாரு. ஓகே, நன்றாக கவனிங்கள். நீங்க ஆபத்துல இருக்கிறீங்கன்னு தெரிஞ்ச பேருக்கு, விபத்துல இருக்கிறீங்கன்னு தெரிஞ்ச பேருக்கு அதற்கு சரியான காரணம் என்னன்றது உங்களுக்கு தெரியணும். சரியான ரூட் என்ன, இந்த விபத்தை என்னை கொண்டு போய் விட்டது எது, என்ன காரணம், நெகேமியா அதை கண்டுபிடிக்கிறார். 1ஆம் அதிகாரம் வசனம் 6. உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் என்ன செய்தோம், பாவம் செய்தோம். ரூட், இந்த அளவுக்கு ஒரு மானபங்க பண்ணப்பட்ட ஸ்திரீயை அவமானப்படுத்துறது போல புறஜாதிகளை எங்களை நிந்திக்கிறார்களே, அதற்கான காரணம் நாங்கள் செய்த மகா பெரிய பாவம் தான். உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஆபத்துல சிக்கின உடனே என்ன பாவம், என்ன கரெக்டான காரணம் தெரியுமா உங்களுக்கு? ஆனா யோபுடைய கேஸ்ல யோபுக்கு தெரியல யார் காரணம் அதுன்ட்டு. நானா, என் பிள்ளைங்களா, என் பசங்களா, யார் தான் இதுக்கு காரணம் என்று தெரியாமல் தவித்தான் யோபு. அவர் பரவாயில்ல விடுங்க, சரியான காரணத்தை கர்த்தர் கடைசியில புரிய வைக்கிறார். கூட ஒருங்களா தப்பான காரணத்தை சொல்லிடுங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம். நீங்க எப்படி அவருக்கு நிந்தையில இருக்கிறதுன்னு தெரிஞ்சவன அந்த அசிங்கமான வார்த்தை அவருக்கு புரியுது. இந்த மாதிரி அசிங்கமான ஒரு நிலையில நாங்கள் இருக்கிறோமே, உலகத்தை பார்த்து ரொம்ப கேவலமா நம்மளை பேசுற அளவுக்கு, அவன் நம்மளை பார்த்து சிரிக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை வச்சிட்டாருன்றது இவருக்கு தெளிவா புரியுது. ஆனா அதற்கு காரணம் கர்த்தர் தான் நியாய தீர்ப்பு கொடுத்தான்றது உண்மை. ஆனால் கர்த்தர் இவங்க பரிகாசம் பண்ண வேண்டும் என்று அதை செய்யவில்லை. இவர்கள் அந்த அளவுக்கு தங்களை பாவத்திற்கு உட்படுத்தி கொண்டார்கள். அவ்வளோ ஒரு கேவலமான வெட்கத்துக்குரிய நிலைக்கு போற அளவுக்கு நல்ல பாவமான காரியங்களை ஈடுபட்டு மூழ்கி அதுல நீந்தினார்கள் அவர்கள். நெகேமியாவுக்கு புரிஞ்சது, நானும் என் வீட்டாரும் பாவம் செய்தோம். யோசுவா சொன்ன வார்த்தை, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். நெகேமியா இந்த வார்த்தை சொல்ற வார்த்தை, நானும் என் வீட்டாரும் துரோகங்களை செய்தோம். ஆண்டவரே, என்ன துரோகம் அது? 7, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். எங்க நடக்க எப்படின்றது எங்களுக்கு தெரியும். எங்க அப்பா எப்படி நடந்தாருன்றது எனக்கு தெரியும். நான் எப்படி நடந்தேன்றது எனக்கு தெரியும். ஆண்டவரே, ஃபைண்ட் அவுட் த காஸ். ரூட் கரெக்டா கண்டுபிடிக்கணும். இடிந்து போன மதில் இடிந்து போன பட்டணம் போல நம்முடைய ஆவியை வைக்க கூடாது. ஸோ முதலாவது ரூட் பிரச்சனையை கண்டுபிடித்தாரு யாரு? நெகேமியா. தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். கண்டுபிடிச்சு பாவத்தை அறிக்கிட்டார். நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், நான் பண்ண தப்பு, இது ரொம்ப பெரிய பாவம். வசனம் இல்ல, நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்ட
கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும், அது 3 வார்த்தை ரொம்ப முக்கியம். மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளாத போனோம். அதான்றது வருங்காலத்தில் சொல்ல விரும்புகிறேன். கெட்டவர்களாய் நடந்தோம். இப்ப எங்களோட மோசமா இருக்கிற கெட்டவங்க முன்னாடி நாங்க இப்போ இப்படி அசிங்கப்பட்டு நின்று இருக்கிறோம். ஆண்டவரை, சரியான ரூட்டை கண்டுபிடிக்கணும். மனைவி மேல குறை சொல்றது, பசங்க மேல குறை சொல்றது, அவங்கள கரெக்டா யோசிக்காம குறை சொல்றதை நிறுத்தணும். ஆபத்துல சிக்கின உடனே யார மேலடா இந்த பழிய தூக்கி போட்டுன்னு காத்து இருப்பாங்க சில பேர். என் மேல ஒரு குற்றமும் இல்லை. ராங். நெகேமியா, நாங்க தான் பண்ணேன், நானும் எங்க அப்பா பண்ணோம், எங்க குடும்பம் பண்ணிச்சு இந்த பாவம் ஆண்டவரை அப்படின்னு நெகேமியா ரொம்ப தெளிவாக ஒத்துக்கொள்கிறார். பசங்க சரியா வளரலனாக்கா ஒன்று மனைவி மேலே போட்டது, நான் வளர்த்துக்கிறேன் நீ கொள்ளையா அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? டிசிப்ளின் பண்ணுறது அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ முதலாவது ரூட் பிரச்சனையை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சு பாவங்களை அறிக்கிட்டு அதை ஃபர்ஸ்ட் மறுபடியும் அந்த கோணத்தில் போகவே கூடாது. நான் மறுபடியும் அந்த பாதையில் போகக்கூடாது, நானும் போகக்கூடாது, என் குடும்பமும் போகக்கூடாது, என்னுடைய ஜனமாகிய யூதர்களும் போகக்கூடாது தான் அவருடைய குறிக்கோள் வருது. அதாவது முடிப்பூச்சி அடிக்கிறாரு. மறுபடியும் அந்த சாக்கடை திரும்பி அப்படின்னு சரியான ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சார். பிரச்சனை என்னன்றது கண்டுபிடிச்சார். மோசேக்கு நீர் வெளிப்படுத்தின கற்பனைகள் கட்டளைகள் நியாயங்கள். கவனிக்கல என்ன அது 3 கற்பனைகள் கட்டளைகள் நியாயங்கள், ஸ்டாச்சூட்ஸ் கமாண்ட்மெண்ட்ஸ் ஆர்டினன்சஸ். ஸோ பிரச்சனையை கண்டுபிடிச்சி அந்த பக்கம் திரும்பாதபடிக்கு மனம் திரும்ப வேண்டும். ரிப்பெண்ட். சாக்கடை பாதியில் நாங்கள் பேசிக்கிட்டானவரே, அதுல நாங்கள் திரும்புறோம். அந்த பக்கம் திரும்ப மாட்டோம் நாம. வேண்டாது. சில பேருக்கு பழைய வாழ்க்கை ரொம்ப பிடிக்கும். தப்பு. அவங்க எப்படி இருந்தோம், அப்போல்லாம் எப்படி இருந்தோம், இப்படி பேசக்கூடாது. நீங்கள் எகிப்தில் நாங்கள் நல்லா இருந்த வெள்ளரிக்காலாம் சாப்பிட்டுக்குன்னு கொயக்கா சாப்பிட்டுக்குன்னு சுற்றி இருந்தோம். இங்கே என்ன இங்கே வர மண்ணா போட்டுங்கிறாரு. இந்த மோசம் நான் நம்ப வந்து கத்தச்சோராடி பேசாதன்றாரு. அடிமத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாக்கா எனக்கு அதுதான் பிடிச்சது. பழைசை பற்றி பேசுங்கிறியா? பழைச நீங்கள் நானும் பேசி பெருமை பாடக்கூடாது. ஏன்? பழைசில் யார் இல்லை? கிறிஸ்து இல்லை. இப்போ கிறிஸ்து இருக்கிறார். பழைய வாழ்க்கையில கிறிஸ்து இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன், அது எனக்கு பெருமை கிடையாது. பழைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் நான் கழுவப்பட்டு அவருடைய சீஷன் இல்லை. அதான் பெருமை பாராட்டினால் கர்த்தருக்குள்ளாக பெருமை பாராட்டினால் கர்த்தருக்குள்ளாக இப்ப இருக்கிறேன். இதுதான் எனக்கு பெருமை. 2வது, இதற்கு பரிகாரம் என்றது சரியா கண்டுபிடிச்சார் அவரு. தலையில மணல போட்டுன்னு தாடிய பூச்சி இழுத்துக்குன்னு எஸ்ரா போல உட்காரல. நெகேமியா வேற மாதிரி ஹேண்டில் பண்றாரு. நெகேமியா காதுல துர்செய்தி ஆபத்துல இருக்குன்னு தெரிஞ்ச உடனே சரியான காஸ் ரூட் என்னது கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு எங்க போனா பரிகாரம் உண்டாகும்ன்றது நெகேமியாக்கு கரெக்டா தெரியும். ஆனா அப்படியே போக முடியாது. மனம் திரும்பி போக வேண்டும். பாவங்களை ஒன்னொன்னு அறிக்கிட்டு போனோம். எதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள தோந்தோ, எதெல்லாம் சத்தியமுள்ள ஆவினவர் நம்முடைய மனதில் நம்முடைய பாவங்களை ஞாபகப்படுத்துறாரோ, நீல் டவுன் அண்ட் கன்ஃபஸ் அண்ட் ரிப்பெண்ட். இது பரிகாரம். 1:5. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. எப்படி கூப்பிடுறாரு கவனித்தீர்களா? 5 வாசிக்கிறேன். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு என்ன வார்த்தை? உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. உடன்படிக்கையை காக்கிறவர் நீர். எப்போன்றது கேள்வி. நன்றாக கவனிங்கள். நெகேமியா தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் தன்னுடைய தேசத்துடைய பாவங்களை அறிக்கையிட்டு மறுபடியும் மனம் திரும்பி இருக்கிறார். சொல்ற வார்த்தை, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து. யார் அன்பு கூறுது? மனம் திரும்பினவன் தான் அன்பு கூற முடியும் கர்த்தரை. மனம் திரும்பாத யாருமே அன்பு கூற முடியாது இயேசுநாதரை. I like him. That's not the point. Do you love him? Yes, I do love him. When you love him, you have to refuse, disown all the things that you have been committing. கடந்த நாட்களாக நீ பண்ணி கொண்டு வருகிற எல்லா ஒட்டுமொத்த பாவத்தையும் நீ வெறுத்தால் ஒழிய இந்த பரிசுத்தரை நேசிக்க முடியாது. சில பேருக்கு பாவம் ரொம்ப பிடிக்கும், அதே நேரத்தில் ஆண்டவரை ரொம்ப பிடிக்கும்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். அது ஆகாத விஷயம். அந்த பாவத்தை பாவம் என்று கன்ஃபரண்ட் பண்ணி எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கையிட்டு அதை வெறுத்து நாம் மனம் திரும்பின பிறகு அடுத்து யார் அன்பு கூறுகிறோம்? சத்தியமுள்ள வேதாமத்தின் தேவனை. அப்படி அன்பு கூர்ந்து, நன்றாக கவனிங்கள், இதுதான் பரிகாரமே. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே. இந்த சிச்சுவேஷன் கண்ணுமுடி தொற்கிறதுக்குள்ள கண்டிப்பா ஒன்றும் இல்லாமல் போகும். நீர் ரொம்ப பயங்கரமான தேவன். ஆனா யாருக்கு மாத்திரம் நீர் செய்வீர்? யாருக்கு மாத்திரம் நீர் உண்மையா இருக்கிறீர்? யாருக்கு மாத்திரம் உண்மையான உடன்படிக்கை நீர் கண்டினியூ பண்ணுகிறீர் என்பதான கேள்விக்கு தம்மை அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கும்படியாக வருகிறவனுக்கு பாவத்தில் இருந்துங்கன்னு எனக்கு கொஞ்சம் வந்து ஒத்தாசை செய்யும், நான் அதே பாவத்தை செஞ்சுட்டு இருப்பேனாக்கா பாவத்தோடு கூட கலப்படாதவர்கள் நம்முடைய பரிசுத்தர். அங்கிருந்து திரும்பணும். அங்கேயே உட்காந்துக்குன்னு ஆபத்துல இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிச்சா
சிக்கிட்டு நான் பெரிய பாவத்துல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில சிக்கிக்கொண்டேன் தெரிஞ்ச உடனே அதுக்கான சரியான காரணம் கண்டிப்பா பாவம் தான் இருக்கும். அது சரியா கண்டுபிடிச்ச அந்த கர்த்தருக்கு முன்பதாக அறிக்கையிட்டு இந்த ஒரு சாக்கடையில போய் விழுந்த பாவத்திற்காக மன்னியும் ஆண்டவரே, இதை போய் நான் பற்றி கொண்டனே உண்மை பற்றி கொள்ளாமல் என்று அவைகளை அறிக்கையிட்டு இந்த மகிமையின் தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் பதிலளிக்கிறவர். யார் அவரை நோக்கி கூப்பிடுறது? மனம் திரும்புகிறவன். மனம் திரும்பாதுன்னு யாரும் கூட மாட்டாங்க. ஆண்டவரை எனக்கு இருங்கும், ஆண்டவரை எனக்கு இருங்கும் என்று மார்பல் அடித்தவன் யார்? லூக்கால் இந்த சுவிசேஷத்துல மனம் திரும்பின ஆயக்காரன் அழுறாரு. ஒரு நாள் 2 நாள் இல்ல அழுதுந்தார், மாச கணக்கு அழுதுட்டு இருக்காரு நெகேமியா. அவருக்கு எப்பெல்லாம் அவர் பண்ண பாவங்கள், அவங்க பூர்வ பிதாவோட பாவங்கள் நினைவுக்கு வருதோ அறிக்கைட்டு நிற்கிறாரு. ஒன்னும் அவங்க பண்ண பாவத்தை எங்கேருந்து அறிக்கைட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா 10-9 நீங்கள் பார்க்கும் பொழுது எடுக்கிறாங்க பாருங்க, நியாயப்பிரமாணத்திலிருந்து கன்று குட்டியை உண்டாக்குனாங்க பாருங்க, அங்கிருந்து பாவத்தை அறிக்கைட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க ஒட்டுமொத்த யூதர்களும். செய்யறாரு அவரு. எனக்கு கடைசியில் வருகிறேன் பாயிண்ட், இதை எப்படி சரி செய்வது? சாவல்ல அதுக்கு பரிகாரம் என்றால் செத்த பேருக்கு யாரை சந்திக்கிறன்றது புரிந்து கொள்ளுங்கள். செத்ததுக்கு அப்புறம் இதோட 1000 மடங்கு எண்ணிக்கை இல்லாத பிரச்சனையை நாமளதான் வரவழைச்சுக்கிறோம். பிரச்சனை இங்க சந்திச்ச உடனே மரணம் என்று எடுத்து எதிர்பார்த்தால் மரணத்துக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிற பிரச்சனை சாதாரணமான சந்தித்த பிரச்சனை கிடையாது. ஆகையால் தான் மறிக்கிறவன் கிறிஸ்துவுக்குள்ளாக மறிக்க வேண்டும், பாவத்திற்குள்ளாக நீங்கள் நான் மறிக்க கூடாது. ஆகையால் பரிகாரம் இந்த பரலோகத்தின் தேவனிடத்தில் இருக்கிறது. அவர் தன்னுடைய உடன்படிக்கையின் தேவன் கூப்பிடல. பூர்வ பிதாக்களா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய பிதாவே என்று கூப்பிடவில்லை. அவனுக்கு வெக்கமாக்குது, அவனுக்கு தேவன் கூப்பிடுறதுக்கு அசிங்கமா இருக்குது அவர் கூப்பிடுறதுக்கு. ஆனாலும் இவரை கூப்பிட்டால் தான் பரிகாரம் உண்டாகும். இவர் அழைத்தால் ஒழிய எனக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர வாய்ப்பில்லை. தம்மை கூப்பிடுறவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? இது நெகேமியாக்கு நல்லா தெரியும். நன்றாக கவனிங்கள். ஆபத்தில் சிக்கியிருக்கிற யாவரும் தங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு அவரை நோக்கி கூப்பிட்டால் அதை எப்படி அவர் சரி செய்வார்ன்றது கொஞ்சம் கவனிங்கள். 1:8-9 கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீங்கள் கட்டளையை மீறினால், மோசே 30ஆம் அதிகாரம் உபாகமத்தை சொன்னதை கோட் பண்றாரு. நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதடிப்பேன் என்றும். 9 நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கிருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு, எது அவருடைய நாமத்தின் ஸ்தலம்? எருசலேம். நான் அங்கிருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். அன்பானவர்கள், இங்க தான் பரிகாரத்தை கவனிங்கள். எப்போ நீங்கள் நான் ஆபத்தில் சிக்கியிருக்கிறோம் என்பதான ஒரு வெளிச்சம் நமக்கு தெரியுதோ, அந்த பிரச்சனைக்கு சரியான காரணம் என்னன்றது அடுத்து நம்ம யோசிக்க வேண்டும். ஃபைண்ட் அவுட் த காஸ். அதை வேரோட பிடிங்க எரிஞ்சுன்னு அதை ஃபர்ஸ்ட் வேலை அது பண்ணோம், கண்டுபிடிச்சிட்டு திருப்ப அது வரவே கூடாது வீட்டில். இந்த இடத்துல இவர் வசனத்தை கோட் பண்ணி சொல்ற வார்த்தை, மோசே நீர் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே எங்கள் பாவத்தின் நிமித்தமாய் நாங்கள் சிதறிக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் மறுபடியும் நாங்கள் மனம் திரும்பி உங்களோட வார்த்தை கீழ்ப்படியத்தக்கதாக பக்கம் வந்தால், நீர் சொன்ன வார்த்தை என்ன? வானத்தின் கீழே ஒட்டுமொத்த பூமியில ஒரு யூதன் எங்க இந்த பூமியில செதறியிருந்தாலும் அவனை நான் நாமும் விளங்கத்தக்கதாக வைத்திருக்கிற எருசலேம் என்பதான பட்டணத்திற்கு வரப்பண்ணுவேன் என்று சொன்னீரே. எங்க போயிருக்காரு தெரியுமா நெகேமியா? ஆரம்பிச்சிருந்து எங்க போயிருக்காரு தெரியுமா? Lord, put me into the position where I can fulfill your word. உம்முடைய வார்த்தையை இப்போ நான் நிறைவேற்றுகிற நிலையில நீர் என்னை கொண்டு போய் நிறுத்தும். உம்முடைய பிரமாணங்கள், கட்டளைகள், நியாயங்கள், இதுக்கு முன்னாடி அதை நான் ரொம்ப அவமதித்து மிதித்து வந்தேன். ஆனா இதுக்கப்புறம் அதை நான் கண்டிப்பாய் நிறைவேற்றுவேன். அந்த சாக்கடை விட்டு நான் மனம் திரும்பிட்டாண்டவர். இப்ப என்னுடைய பிரியமே எல்லாமே நீரும் உம்முடைய வார்த்தைக்கு அடுத்த விஷயம்தான். ஏனென்றால் நீர் அதிகமாய் மதிப்பது உம்முடைய வார்த்தை. என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். ஆகையால் எனக்கு உம்முடைய வார்த்தையை நான் கண்டிப்பா ஃபுல்ஃபில் செய்யணும்னா இப்ப நான் இருக்கிறேன். வியாதியில் இருக்கிறவங்க சொல்ற வார்த்தை அது கரெக்டா இருக்கணும். ஆண்டவரே இந்த வியாதி என்ன நாசமாக்குற அளவுக்கு நான் சாக்கடையில மூழ்கிட்டேன். இனி அந்த சாக்கடை பக்கம் நான் திரும்ப மாட்டேன். இதுக்கப்புறம் நிச்சயமாய் ஆண்டவரே நாளைக்கு நீர் உயிரோட வைத்தால் உம்முடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறவனாக இருப்பேன். கீழ்ப்படுதில்லை, நிறைவேற்றுகிறவனா நான் இருப்பேன். ஆகையால் உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவனாய் நான் நாளில இருந்து விளங்குறபடியால் அந்த பழைய பாவத்திலிருந்து வந்த பாதிப்புகளை எனக்கு தொடவே கூடாது. இதுக்கப்புறம் சில பசங்க போனோகிராஃபி பார்த்து 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 பைத்தியாட்டு இருக்கிறாங்க. பாவத்து நிமித்தமா உங்களுக்கு விளைவுகள் ஏற்படும் பொழுது நீங்க சொல்ற வார்த்தை என்ன? அந்த சாக்கடை பக்கம் திரும்ப மாட்டாண்டவரே. ஐ டோன்ட் டர்ன் பேக். நாளைக்கு நீர் என்னை வாழ வைத்தால், உம்முடைய தயவுல நீர் என்னை வாழ வைத்தால் உமக்கு பிரியமான சத்தியத்தை நிறைவேற்றுவேன். கீழ்ப்படிது மாத்திரமல்ல, ஃபுல்ஃபில் செய்வேன் அதை நான். அதற்காக இதுக்கப்புறம் நீர் என்னை வாழ வைய மாட்டவரே. நெகேமியா பிடிச்சிட்டார், சரியான பாயிண்ட் பிடிச்சிட்டாரு. No more I would be a cupbearer to this king henceforth. இதுக்கப்புறம் நான் இந்த ராஜாவுக்கு, இந்த சக்கரவர்த்திக்கு பண பாத்திரக்காரனா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. இருந்தது போதும். நாளைக்கு நீர் என்னை வாழ வைத்தால், நான் பிழைத்தால், நான் உயிரோடு இருந்தால் உம்முடைய சத்தியம், நீர் எதை மதிக்கிறீரோ,
உமக்கு எது ரொம்ப பிரியமா இருக்கிறதோ, நீர் எதை சந்தோஷப்படுகிறீரோ, நீர் எதிலே களி கூறுகிறீரோ, நீர் எதில் ஆனந்தமாக எண்ணுகிறீரோ, அதை நிச்சயமாய் ஃபுல்ஃபில் செய்வேன் ஆண்டவரே, நிறைவேற்றுவேன். ஆகையால் கடைசியில் அவர் கேட்கிற விண்ணப்பம் என்ன தெரியுமா? இவ்வளவு சொல்லிட்டு என்ன தெரியுமா கேட்க வர்றாரு அவரு? வசனம் 11, ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியனுக்கு காரியத்தை கைக்குடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு, யார் அந்த மனுஷன்? அர்த்த சஷ்ட என்பதான சக்கரவர்த்தியை சொல்லுங்கிறார் அவரு. அடுத்த வாரம் பார்க்க போற 2வது அதிகாரத்திற்கு கீழே, இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைக்குடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு என்ன வார்த்தை? இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். அடுத்து ராஜா கிட்ட கன்ஃபரன்ட் பண்றாரு. என்ன தேவை உங்களுக்கு நாளைக்கு? ஆண்டவரே, நான் பெரிய ஆபத்துல சிக்கி இருக்கிறேன். அந்த ஆபத்துக்கான காரணம் தெரிஞ்சது, மறுபடியும் அந்த காரணத்தை எந்த காரணத்தை கொண்டோ என் மனசுல கொண்டு கூட வர மாட்டேன். ஆனால் நீர் இன்றைக்கு ராத்திரி என்னை உயிரிட வைத்தால் தயவு செய்து என்ன வார்த்தை? இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணும். அதாவது லார்ட், ஒரு நாள் எனக்கு கூட்டித்தாங்க. நீர் நாளைக்கு 24 மணி நேரம் எனக்கு கூட்டி கொடுத்தால் நான் என்னுடைய பழைய பாவத்தை செய்வன இல்லையான்றது நீர் பாரு மாட்டேன். ஆகையால் give me one merciful new day. ஒரு இரக்கம் நிறைந்த நாளை எனக்கு தந்து பாரு, நிச்சயமா உண்மை பிரியப்படுத்துவேன். அப்படி ஆரம்பிச்சு பாருங்க. எந்த ஆபத்திலிருந்து நீங்க சிக்கி இருந்தீங்களோ அது உங்க கண்ணுக்கு முன்னாடி வருங்காலத்துல வரவே வராது, அது தோன்றவே தோன்றாது. மகிமை மேல் மகிமை அடைந்து மனம் மறுரூபமாய் கொண்டே போய் கொண்டிருக்கும். நீங்கள் கேட்டது ஒரு நாள் இருக்கலாம், கர்த்தர் ஒரு நாள் கொடுக்க மாட்டாரு. 9 வருஷம் கூட கொடுக்கலாம், 90 வருஷம் கூட கொடுக்கலாம். எதுக்கு நீங்க நாளைக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க? டு ஃபுல்ஃபில் த வேர்ட். நம்மளோட வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக கொடுங்க ஆண்டவரே. இப்போ அந்த சாக்கடை செய்வதற்காக நான் உங்கள்கிட்ட நாள் கேட்க மாட்டேன். இந்த நைட் ஃபுல்லாக நான் நிம்மதியாக தூங்குவதற்காக உங்கள்கிட்ட இருக்க கேட்பதற்கு காரணம், நாளைக்கு நான் மறுபடியும் பழைய பாவத்தை செய்வதற்கோ சிந்திப்பதற்கோ பேசுவதற்கோ அந்த இடத்துக்கு போவதற்கோ நான் கண்டிப்பாக இடம் கொடுக்க மாட்டேன். பாவத்து நிமித்தமாக எழுந்து போன எனர்ஜி, பாவத்து நிமித்தமாக எழுந்து போன ஆரோக்கியம், பாவத்து நிமித்தமாக எழுந்து போன உடல்ல இருக்கிற நல்ல சுகம், கை கால பலவீனாயிடுச்சு, கண்கள் குன்றி போச்சு, அவயவங்கள் இருக்கிற ஒட்டுமொத்த சத்துவமும் கரைஞ்சு போச்சு, ரத்தம் அசுத்தம் ஆயிடுச்சு, நரம்பு தளர்ச்சி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நல்ல பழைய மாதிரி வாழ முடியாது ஆண்டவர், ஆரோக்கியம் போல இருக்கட்டும் ஆண்டவரே. ஆனால் நீர் நாளைக்கு ஒரு நாள் கொடுத்தால் அந்த பாவங்கள் செய்யாதவனாக உம்மை தொழுது கொள்ளுகிறவனாக நான் இருந்து காண்பிப்பேன் ஆண்டவரே. கேட்டு பாருங்கள். இழந்து போனதையும் மகிமினே சுனாதர் 30, 60, 100 கனி கொடுக்கிற அளவுக்கு நிச்சயமா கர்த்தர் இரக்கம் உள்ள நாட்கள் நமக்கு அருளுவார். அல்லேலூயா. மறந்துடக்கூடாது. வயது சென்ற காலத்துல யார் பார்ப்பாங்கன்னு பயப்படுறீங்களா? நீங்க சொல்ற வார்த்தை என்ன? நீர் என்னை அற்புதமாய் போசித்தால். நான் எங்க பசங்களை நம்புறதுல ஆண்டவரே, வனாந்தத்துல மன்னா வர பண்ண கர்த்தர் என் ஒண்டிக்கு ஒரு உணவு தர மாட்டீரா? நீர் என்னை வாழ வைத்தீர், ஆனால் உம்முடைய கட்டளைகளை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். கீழ்ப்படிது மாத்திரமல்ல, ஃபுல்ஃபில் பண்ணுவேன். கீழ்ப்படிதாக்க நான் ஒண்டி செய்யறது. அவன் எங்க செஞ்சானா என்னன்னா, நெகமியா தான் ஒண்டி கீழ்ப்படிறதுக்காக சொல்லவில்லை, கீழ்ப்படிய பண்ண வைக்குவேன். யார? என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய தேசத்தை, யூதர்களை. That is called the fulfillment of the word. பண்ணுவாண்டவரை நிச்சயமாய் செய்வேன். இந்த செவ்வெல்லாம் பண்ணீங்கன்னா எழுந்து போன ஆரோக்கியம், எழுந்து போன சுகம், எழுந்து போன தூக்கம், எழுந்து போனது எல்லாவற்றையும் பார்க்கலாம் கர்த்தர் பல மடங்கு அருள்வார் உங்களுக்கு. ஏன்? நாம் இதுக்கப்புறம் இருக்கிறதோட வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக, சாக்கடை செய்வதற்காக அல்ல. கிட்டேன் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு 100 வயது வரைக்கும் கொழுத கொடுக்காமலே வச்சாரு. ஏன்? அவனுக்கு தெம்பு இல்லைன்றதுக்காகவா? தெம்பு இல்லாமலே ஆகார் கிட்ட இஸ்மாவேலை எந்த வயதிலும் கர்த்தர் நினைத்தால் எது வேண்டும் என்றாலும் செய்யலாம் நம்மளை வச்சு. உங்களுக்கு 80 ஆகட்டும், 90 ஆகட்டும், கூடகுரு யாருன்றது புரிந்து கொள்ளுங்கள். அவர் பயங்கரமானவர். அவரு நாமளே பயப்படுற அளவுக்கு ஆச்சரியத்தை செய்கிறவர் அவர். அதனால அந்த வயசு உலகத்தார் கொடுக்குற அந்த தத்துவம் பிலாசபியை காதலே போட்டுக்கிறது கிடையாது. உனக்கு ஏன் அது வயசாகி நீ கண்ணு மூட போற? நான் அந்த நோக்கத்துக்காக இங்க இல்ல, கர்த்தருடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக இங்க இருக்கிறேன். இதுதான் உங்களுடைய ஜெபம், என்னுடைய ஜெபம். கர்த்தர்கிட்ட நீங்க எப்போ ரொம்ப சுகவீனமா ரொம்ப ஒடிஞ்சு போயிருக்கிறீங்களோ நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை இது கர்த்தர்கிட்ட. இரக்கத்தினாலே அருளும் ஆண்டவரே, இரக்கத்தினாலே அருளும். பழைய பாவங்களை செய்வதற்காக நாட்கள் நான் கேட்கவில்லை, நம்மளோட வார்த்தை நிறைவேற்றுவதற்காக கேட்கிறேன். அதுக்கு ஏத்த தெம்பை ரட்சகராக இயேசுநாதர் நாமத்தினாலே அருளுவீராக. அதான் உங்க ஜெபம். பண்ணிட்டே இருங்க, பண்ணிட்டே இருங்க. ஏன்? இயேசு சொன்ன வார்த்தை என்ன? இடைவிடாமல் ஜெபிங்க, விடக்கூடாது. நாளைக்கு கர்த்தர் கிருபை நாள் குத்தாரனோட அது பண்ணினே இருக்கணும். எது வரைக்கும்? கர்த்தர் நாம் கேட்டதை பார்க்கலும் அதிகமாய் செய்யும் வரைக்கும். ஜெபிப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர் யார்? கர்த்தர். இப்படிதான் பிரச்சனையை ஒன்றும் இல்லாம ஆகும். பிரச்சனை வந்தனும் சாவுக்குன்னு ஓடிடக்கூடாது. நான் இவ்வளவு மோசமான கட்டத்துக்கு வந்து உள்ளதுக்கு காரணம்ன்றதுக்கு ஃபர்ஸ்ட் காரணத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சத வேரோட நம்முடைய மனசுல இருந்து எடுத்துனாத்த
அதுதான் என்னுடைய இருதயம் என்பதான நல்ல நகரத்தை மதில இடித்து பாலாக்கி விட்டுச்சு ஆத்மாவை. அதுல ஒட்டுமொத்த உலகத்தின் சாக்கடை உள்ள வந்து வசிக்க ஆரம்பித்தது. இப்ப நான் பாலாக்கி எடுக்கிறேன். அதை ஃபர்ஸ்ட் வேரோட பிடிங்கி எறியணும். அதுக்கப்புறம் தான் இதற்கு பரிகாரியாகிய கர்த்தரிடத்திலே மனம் திரும்புதலோடு கூட திரும்ப வேண்டும். அவரோட திரும்பி கேட்க வேண்டிய விஷயம் இது. நிச்சயமாய் உம்மால் கூடும் இரக்கம் உள்ளவரே, ஒரு நாள் கூட எனக்கு இரக்கம் தாரும், இன்னொரு வாரம் எனக்கு இரக்கம் தாரும், இன்னொரு மாதம் எனக்கு இரக்கம் தாரும் ஆண்டவரே. படிக்கிற பசங்க அது கேட்கணும். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க ஆண்டவரே, நிச்சயமாய் படிப்பேன், நிச்சயமா இந்த வாட்டி சாதிச்சிடறேன், முடிச்சிடறேன் ஆண்டவர். இந்த வாட்டி ஒரு விஷயம் சான்ஸ் கொடுங்க. ஆஸ்கிம். கனி கொடுக்காத மரத்தை குறித்து விவசாயி ஒரு வார்த்தை சொல்றாரு. கனி தெரியல, ரொம்ப வருஷமா கனி கொடுக்காம இருக்குது, வெட்டி சாயும். விவசாயி சொல்ற வார்த்தை 1 year more, 1 வருஷம் கொடுங்க, கனி தரலாம், அப்ப வெட்டிடலாம். கண்டிப்பா கர்த்தர் நமக்கு 1000 சான்ஸ் கொடுக்குறாரு, கணக்கில்லாம சான்ஸ் கொடுக்குறாரு. இதுக்கப்புறமா சத்தியத்தின்படி நீங்க ஒரு சான்ஸ் கேட்டு பாருங்க, உங்க வாழ்க்கையை கர்த்தர் என்ன ஆக்குகிறார் என்று. அப்படின்னு அதை நான் விடுறதா கிடையாது. கர்த்தர் இவ்வளவு பயங்கரமானவர், இவ்வளவு பெரியவர். அவரு காக்கா சாப்பிடுச்சா பூச்சி புழு சாப்பிடுச்சான்ற அளவுக்கு கவனிக்கிற கர்த்தர். அவருடைய சாயலுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட நாம் தான் மத எடுத்து திரிகிறோம். அவர் பக்கம் திரும்புறதே கிடையாது. டர்ன் திரும்பி பார்த்ததா தெரியுது என்ன மருதி நபர் அவர் என்று. உள்ளகிருத வெளியேற்றதுக்கே சில நாட்கள் தேவைங்க. அதுக்கே கர்த்தர் கிருபை நாட்கள் கொடுக்கணும். அப்புறம் உள்ளகிருத வெளியே போனதுக்கு அப்புறம் ஜீவ வார்த்தையை போட்டு நிரப்பி வேலை ஆரம்பித்தீர்களானால் உள்ளம் வெளிச்சமாக வெளிச்சமாக உள்ளத்தில் கிறிஸ்துவின் சாயல் உருவாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தை மகிமையானவர் உயிர்ப்பிப்பார். ஆட்டோமேட்டிக்கா உங்க முகம் உங்களுடைய சரீரம் வெளிச்சாயிடும், நிச்சயமாயிடும். எல்லா வயசுல இருக்கிற சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவர்களே, 1 more day, 1 more week, ஒரு வாரம் கூடித்தாங்க ஆண்டவரே. தந்திரானால் நிச்சயமோட வார்த்தை நிறைவேற்றுவேன். சும்மா தர வேண்டாம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை நிறைந்த நாளா இருக்கட்டும். உங்களுடைய கிருபை நிறைந்த நாளா இருந்தால் எனக்கு சுகமா நித்திரை கிடைக்கும். கிருபை நிறைந்த நாளா இருந்தால் கண்களை நான் ஆரோக்கியத்தோடு திறக்க முடியும். கிருபை நிறைந்த நாளா இருந்தால் தான் அந்த நாள் முழுதும் நான் உங்களுடைய பலத்தினால எல்லா வேலைகளையும் செய்து உங்களுடைய வார்த்தையை கீழ்ப்படிய முடியும். எனக்கு ஒரு வாரம் கூட கொடும். உங்க சரீரம் எப்படியாவது என்று கவனியுங்கள், உங்க ஆத்மா எப்படியாவது என்று கவனியுங்கள். கம்போசர் இயேசு சொன்ன மாதிரியே பாறைக்கல்லின் மேல் கட்டப்பட்ட வீடு போல் அப்படி நிக்கணும், அசையாதது. ஏன்? நீங்கள் நானும் வசிக்கிறது கர்த்தருடைய கிருபையினால. கர்த்தருடைய கிருபையை சார்ந்திருக்கிறபடியால் இப்பிரபஞ்சத்தின் காரியம் நான் எது பழைய செஞ்சனோ அதனை தொடாது. மேன் நித்திய ஜீவன் பெற்று